தமிழ் மக்களுக்கு வணக்கம். இப்போது ஓடிபியில் காண இருப்பது எக்ஸிட் போல் பரபரப்பெல்லாம் முடிஞ்சு போச்சு. நாளைக்கு ரிசல்ட் வரப்போகுது. ரிசல்ட் ஏற்கனவே தெரிஞ்சது தான். பாரதிய ஜனதா கட்சி தான் அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சியை அமைக்கப் போகின்றது. இதில் இன்னும் ஒரு சிறப்பு என்னவென்றால், நாளைக்கு தான் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு பிறந்த நாள். அவருக்கு அட்வான்ஸாக நம்ம பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். ஹாப்பி பர்த்டே அண்ணாமலை சார். இவர் பிஜேபி தலைவராக வந்தப்போ பிஜேபிக்கு இன்னொரு தமிழக தலைவர், அவ்வளோதான். அப்படி தான் பல பேர் நினச்சி ஏமாந்தாங்க. வந்த உடனே இவர் செஞ்ச காரியம் என்னன்னா, நம்ம ஆர்எஸ்பி மீடியாவோட முகத்திரையை கிழித்து எரிஞ்சது. அவங்க சுத்து போட்டு கேள்வி கேட்டு அண்ணாமலை அவர்களை திணறடிக்கலாம் என்று முயற்சி செஞ்சப்ப தன்னுடைய அறிவார்த்தமான அச்சமில்லாத புள்ளி விவரங்கள் நிறைந்த பதில்களை சொல்லி தெறிக்க விட்டார். அதையும் நிறைய பேரால் ஜீரணிக்க முடியல. சும்மா டிவியில் பேட்டி கொடுத்தா போதுமா, கட்சி வளர்ந்துருமா? களத்தில் என்ன செஞ்சார்? அடுத்ததாக வந்தது என் மண் என் மக்கள். தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். போகிற இடத்தெல்லாம் வெறித்தனமான வரவேற்பு. பாஜக உயர்தட்டு மக்களின் கட்சி தான் என்று உருவாக்கப்பட்டிருந்த பிம்பத்தை அடித்து நொறுக்கினார். தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் பாஜகவை தவிர்த்து விட்டு அரசியலே பேச முடியாது என்கின்ற நிலைமையை உருவாக்கினார். மீடியாக்காரங்க கூட நிறைய டைம் அண்ணாமலையை சமாளிக்க முடியாமல் ட்ரிக்கர் ஆகி அவர் மன்னிப்பு கேட்கணும் அது இதுன்னு கேட்டப்பெல்லாம், இங்கே பாருங்கள், என்னுடைய பேட்டியை முடிஞ்சால் ஒளிபரப்புங்க, இல்லைன்னா பாய்காட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க, என்னால் மன்னிப்புலாம் கேட்க முடியாதுன்னு ஆணி அடித்த மாதிரி பேசினார். ஆனால் அவங்களால பாய்காட் பண்ண முடியல. ஏன்னா அண்ணாமலையை பற்றி போடாமல் தமிழ்நாட்டு நியூஸ் சேனல்களுடைய டிஆர்பியை ஏற்றவே முடியாது அப்படின்ற நிலைமையும் சேர்த்தே உருவாக்கிட்டார். போற்றினாலும் அண்ணாமலை, தூற்றினாலும் அண்ணாமலை. ஒரு பக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் வெர்சஸ் பாரதிய ஜனதா கட்சி, இன்னொரு பக்கம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெர்சஸ் பாரதிய ஜனதா கட்சி. திமுகவை பற்றியோ அதிமுகவை பற்றியோ பேசினாலே பாஜகவை பற்றியும் பேசியாக வேண்டும் அப்படின்ற நிலைமை இங்கே மிகப்பெரிய அளவில் உருவாகி போச்சு. அண்ணாமலையுடைய கடுமையான உழைப்பினால் தமிழக பாஜகவுக்கு கிடைத்த அந்தஸ்து இது. ஒரு பக்கம் அவர் மீது ஏகப்பட்ட வழக்குகள், இன்னொரு பக்கம் ஆர்எஸ்பி மாதிரியான ஆட்கள் அண்ணாமலை அவர்கள் இன்னும் 24 மணி நேரத்துக்குள் மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லை என்றால் மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று மிரட்ட முயற்சித்தது. அந்த வழக்குகளையும் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணார். அதே மாதிரி இந்த மிரட்டல்களையும் லெஃப்ட் ஹேண்ட்லேயே டீல் பண்ணார். அண்ணா, நீங்கள் சொன்ன 24 மணி நேரம் முடிஞ்சு போச்சுண்ணா, நான் பாஜக ஆஃபீஸில் தான் இருக்கேன், என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க என்று கூலாக பேசி தமிழக இளைஞர்களின் மனதை மிகவும் கவர்ந்தார். உள்ளாட்சி தேர்தலில் வெறும் 40% இடங்களில் மட்டுமே போட்டியிட்டு தமிழகம் முழுக்க 5% வாக்குகளை பாஜக பெறுவதற்கு முழு முதல் காரணமாக இருந்தார். இந்த மாதிரி இவருடைய பெருமைகளை சொல்லிக்கிட்டே போகலாம். இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த அண்ணாமலை அவர்களுக்கும் நாளைக்கு தான் பிறந்த நாள், அதாவது தேர்தல் ரிசல்ட் வரக்கூடிய அன்னைக்கு தான் பிறந்த நாள் என்பது ஒரு வரலாற்று கோஇன்சிடென்ஸ் ஆகும். அடுத்ததாக காங்கிரஸ் கட்சியின் ஜெய்ராம் ரமேஷ், இவர் என்ன சொன்னார்னா, அமித்ஷா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி தோத்து போயிடும்ன்ற பயத்தில் 150 கலெக்டர்களை மிரட்டினதாக பேசினார். இவர் சொன்னதை வச்சே இதே விஷயத்தை பயங்கரமாக பரப்புகிறாங்க. அதற்கு தேர்தல் ஆணையம் நீங்கள் கூறிய குற்றச்சாட்டிற்கு ஏதேனும் ஆதாரம் இருந்தால் அதை எங்களிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது. வழக்கம் போல காங்கிரஸிடம் ஆதாரம் இல்லை, ஆகையினால எதையும் சமர்ப்பிக்கவும் முடியவில்லை. இந்த நிலைமையில் தேர்தல் ஆணையம் காங்கிரஸ் மீதே நடவடிக்கை எடுக்கப் போவதாக அறிவித்துள்ளது. இந்த மாதிரியெல்லாம் பேசுவதன் மூலமாக பாஜக தோத்துவிடும் என்ற பிம்பத்தை இன்னைக்கு வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறாங்க எதிர்கட்சியினர். இப்படி பொய்யா பேசி இவங்க கஷ்டப்பட்டு உருவாக்கின பிம்பம் எல்லாம் நேற்று நடந்த எக்ஸிட் போல்லே சுக்குநூறாக உடஞ்சி போச்சு. எதிர்கட்சிக்காரங்க கூட இந்த வாட்டி மோடி அவர்கள் ஜெயிச்சிட்டா 2029லையும் அவர் தான் ஜெயிப்பார், அவரை வீழ்த்துவது கடினம் என்று புலம்பி வருகிறார்கள். நன்றி, வணக்கம்.